கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டாப் கெய்னர், அப்புறம் பிரேக் அவுட் ஸ்டாக், அதை முடிச்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பை ஆர் செல் கிடையாது, முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஸோ நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் லாங் டேர்ம் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சலனோட லிங்க்கையும் அலைஸ்பிளோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன அப்படி சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இப்போ லாஸ்ட் நம்ம நேற்று அனாலிசிஸ் பண்ணும்போது இங்கே ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருந்துச்சு இங்கேனா இந்த ஜோனில். ஆனால் இப்போது அது புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அது என்ன ரீசன் தெரில. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ இது புல்லிஷாக மாறி இருக்குது. ஓகே, இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டாக மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ நேற்று ஒரு 156 பாயிண்ட்ஸ், 178 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் நியர்பையில் இருக்குது. ஸோ இதை உடைக்க போகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஜோன். ஸோ இதுவும் ட்ரெண்ட் லைன் வந்து, அதாவது ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களுக்கு நான் ரெட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதையும் பிரேக் பண்ணணும். ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாலே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதை பிரேக் பண்ணிட்டா ஆல் டைம் ஹை தான் நிஃப்டி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 303 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலே தான் 303 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இது சொல்லியிருந்தேன், இந்த ஒரே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. அது சீக்கிரமே உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நேற்று உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மை கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் டைம் ஹையை சீக்கிரமாகவே தொடும். ஸோ அப்படி பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம பேசியிருந்திருப்போம். ஸோ ரெண்டுமே நேற்று என்ன இருக்குது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பேரலராக மேலே தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை ரெண்டுமே ரீச் பண்ணிவிட்டு அகைன் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ஸோ நீங்கள் ஓனாக நீங்கள் வந்து உங்களோட பிரேக் அவுட் ஸ்டாக்கெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ நீங்கள் நம்மளோட காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு சொன்னீங்கனாலும், ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களோட அனாலிசிஸை வந்து மற்றவங்களும் பார்த்து ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி உங்களோட அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். நம்மளோட டாப் கெய்னர் ஃபினோ பேமெண்ட் கொடுத்து உங்களுக்கு கிட்ட ஒரு 2 நாள் தான் ஆகுது. ஸோ உங்களுக்கு நேற்று மட்டும் ஒரு 7% என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டுருக்காங்க. ரேலி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா கம்யூனிகேஷன் நம்ம நேற்று தான் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5% வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ மேலே ஏறி தான் முடிஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே ரேலி ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட்டை நோக்கி நகரும். நெக்ஸ்ட் ஸ்டாக் சோழமண்டலம் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே உங்களுக்கு என்ன இருக்குது ரிட்டர்ன்ஸை இது வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நேற்றுக்கும் உங்களுக்கு ஒரு 3.4% வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ டார்கெட்டு 1915 நியரில் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஒரு 1 வீக்கில் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் டாப் கெய்னர் மட்டும் இல்லை, நம்ம கொடுத்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு 20% மேலே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கு இப்போது. ஸோ
நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு உடைக்கும். ஸோ இதுக்கு மேலே உடைக்கும் போது என்னாகும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரேக் அவுட்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜோனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ இந்த ஜோனை உடச்சி, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரியை வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் L&T Finance. ஒரு 3% என்ன இருக்குன்னா உங்களுக்கு புலிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக்கு இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 39% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஹோல்டு பண்ணியிருக்கவங்க இன்னும் அதாவது நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் AU பேங்க். AU பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது டார்கெட் நியரில் இருக்குது. ஸோ இந்த 837 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் இருந்து நம்ம வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு நல்ல ரேலி வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த ஸ்டாக்கில் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 837 அப்படின்றது உங்களுக்கு ப்ராஃபிட் ஜோன். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் போது நம்ம வந்து பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4 டேஸாக உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ அகைன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் அப்படியே என்ன ஆகும்னா மேலே புல் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட டார்கெட் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு SL அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு அப்படின்றதுனால இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரும்போது மட்டுமே, அதாவது இந்த ஒரு நிமிஷம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் மேலே போயிருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உள்ள ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம வந்து SL வந்து கொடுத்துக்கணும். அது வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ITC ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பாருங்கள். இந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஜோன், அதாவது இந்த ஜோனில் இருந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு சும்மா இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இதே ஜோன்லேயே இப்போ சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஜோனை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் அப்படின்ற சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்மளோட SL பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி கீழே வரும். SL வந்து ரொம்ப லிமிட்டடான SL தான். ஸோ இன்னொன்று இது லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரே நாளில் 20%, 10% ஆர் 15% வந்துடாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பலாம். ஸோ இங்கே இந்த ஸ்டாக் மேலே புல் பேக் கொடுத்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, SL பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் தான். ஓகே, இப்போ டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 254 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் இருக்கு இல்லையா, இந்த சேனலை உடச்சி என்ன இருக்குன்னா இங்கே இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கும். ஸோ மேலே போயிட்டு ஒரு 1 கேண்டில் தான் வைங்களேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கும். ஆனால் இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உடச்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உடச்சிட்டு மேலே போயிருக்கும். ஸோ ஒரே ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இந்த ட்ரெண்டில் என்ன உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பேரிஷ் கேண்டில் முந்தா நாள் நேற்று உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ரீடெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம SL பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த SL வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி, அதாவது ப்ராப்பரான SL அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வைக்கலாம் ஒன்று. ஸோ இந்த அளவுக்கு என்னால் SL கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உடச்சி பேரிஷ் கேண்டில் உள்ள ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இந்த புல்லிஷ் கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இது வந்து ஓப்பன், ஸோ இது வந்து க்ளோஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகணும், பேரிஷ் கேண்டில் இங்கே வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா அகைன் நெக்ஸ்ட் இங்கே வரைக்கும் வரும்.
இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதனால் நீங்கள் எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஜோனில் எங்கே வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது இதோட ப்ரீவியஸ் ஹை நம்ம டார்கெட்டாக எங்கே வச்சுக்கிறலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த 645 அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டிங் பாட்டம் அண்ட் ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் வந்திருக்கும். ஸோ ரவுண்டிங் பாட்டம் வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணி கூட பழகலாம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே வரும். ஸோ அப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அதாவது இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் கொடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ எஸ்எல்லாக வைக்கணும். ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும், ஸோ இங்கே இருந்துட்டு ஒரு சொல்கிறேன், ஸோ இங்கேருந்து ஒருவேளை 2-3 கேண்டில்ஸ் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் உடச்சிச்சு அப்படின்னா ஸோ இந்த ஜோன் ஃபஸ்ட்டு என்ன ஆகும், ரீடெஸ்ட் எடுக்கும். மேலே போயிட்டு அகைன் வந்துச்சுன்னா இந்த ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி புல் பேக் ஆகி மேலே போகும். ஒரு வேளை இதை உடச்சி கீழே வந்துச்சுன்னா இந்த ஜோன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சா மட்டும்தான் இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கீழே டவுன் சைடில் வந்து கீழே விழுக்கும். ஸோ அது அப்போது இந்த ஸ்டாக் வந்து இங்கே இந்த ஜோன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லாக வைக்கலாம் ஒன்று. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்பரான எஸ்எல். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டார்கெட் நீங்கள் ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை 391. ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மதர்சன் சுமி ரிங், அதாவது மதர்சன் ரிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு புல் பேக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜோனை நம்ம வந்து கவனிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கவனிங்களேன், இந்த 43 அப்படின்ற இந்த ப்ரைஸில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து புல் பேக் கொடுத்துருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஜோனில் தான், அதாவது ஒரு நிமிஷம், ஸோ இந்த ஜோனில் தான் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 43 அப்படின்ற இந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரும்போது நம்ம வந்து எஸ்எல் வந்து நம்ம இந்த ஜோன் தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டார்கெட் நம்ம வச்சுக்கலாம். ஒன்று இந்த 50, இதோட ப்ரீவியஸ் இதோட ப்ரீவியஸ் ஹை, இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் 53, இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 2 ஜோன்லையும் நீங்கள் வந்து டார்கெட்டை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணுதோ அப்போல்லாம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும். ஸோ ஹிட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடச்சிருக்கும் அதே சமயத்தில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரல. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து இதை உடச்சிச்சு அப்படின்னா பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது எஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன், ஸோ இந்த உங்களுக்கு இந்த இப்போ ஷோ ஆகும் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல் வந்து இந்த ஜோனுக்கு கீழே தான் வைக்கணும். ஸோ எஸ்எல். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம இந்த 73 அது வரைக்கும் வைக்கலாம். இதோட ப்ரீவியஸ் ஹை இதுதான். ஸோ இந்த 73 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும். அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நாளும் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 60. இதுக்கு இது ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம அது வச்சுக்கலாம். ஸோ ஒரு நல்ல ரேலியை கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில கொஞ்சம் லேக் ஆகலாம். ஸோ ஒரு சில ஜோனில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் வரலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணோம்னா நமக்கான ரிட்டர்ன்ஸை வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஒரு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆமாம் உடச்சிருக்கு, பட் ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸ் இங்கே வரலை. அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம கன்ஃபார்ம் பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் சோஃபா. இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது இந்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த ஜோனை இதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து என்ன இருக்கும், 2 டைம்ஸ் நினைக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம். ஸோ இந்த 2 டைம் ஸோ பக்கத்துலேயே நியர்லேயே இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் ஆகி மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்கும். ஸோ அகைன் மறுபடியும் வந்து என்னாச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். மேலே போயிட்டு அப்போவும் என்ன இருக்குது, இங்கே உடைக்க முடியல. அகைன் மறுபடியும் இப்போ கீழே விழுந்து இந்த ஸ்டாக் இங்கே மேலே போகுது. ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கலாம் மேபி. ஸோ இங்கே உடச்சிச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல ரேலியை வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்களா, ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4th டைம், 2, 3, 4, இது 5th டைம். ஸோ 4th டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் உடச்சிடும். 4th டைம் உடைக்கல அப்படின்றதுனால 5th டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் மேபி அதாவது உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் வெரி வெரி ஹை. ஸோ இன்னொரு விஷயமும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்கன்னா டெக்னிக்கலாக மட்டும் நான் வியூ பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ஜோனில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் எஸ்எல்எம் இந்த ஜோனை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஜோன் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஆகலாம், ஸோ இங்கே வந்து மேலே போகும்போது உடச்சிச்சின்னா ஓகே சூப்பர். உடைக்கலை அப்படின்னாலும் அகைன் மறுபடியும் என்னாகும், இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே வரும். அப்படி வரும்போதும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ மேலே ரேலி கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு அதோட ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்போயுமே என்ன சொல்லுவேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனில் இருக்க ஒரு ஸ்டாக்கை வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை எப்போ பிரேக் பண்ணுதோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 monthsலேருந்து ஒரு 6 months கூட ஆகலாம். ஸோ சில ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ஒரு பெரிய கரெக்ஷன்லாம் கிடையாது. ஸோ 2160 தான் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1428 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 6 monthsல இருக்கட்டும் 1 yearக்குள்ளே கூட உங்களுக்கு என்ன ஆகலாம், ஸோ டார்கெட்டை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அனாலிசிஸ்ட்டு பக்காவாக நீங்கள் என்ன பண்ண எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட முடிவு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, சில எம்சிஎஸ்க்கு வந்து ஷார்ட் டேர்முக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கேட்டிருக்க உங்களுக்கு வந்து நான் வந்து டெக்னிக்கலாக மட்டும் வியூ பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாட்டர்டே சண்டே என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரில. ஸோ ஒர்க்கை வந்து ரொம்ப எப்படி ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் தீபாவளிக்கு அப்புறம், ஸோ தீபாவளி ஒரு நாள் அன்றைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நான் போடுறேன். அப்படி இல்லைனா நம்ம செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம், ஸோ வந்து ஒரு 2 வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸோ நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மேக் பண்ணுவோம். ஓகே, நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்களும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நீங்கள் அப்படியே போய் வாங்கிட வேண்டாம். உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.